சொல்லுவாங்க, காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சு காற்று அதன் கர்ஜனையை விட பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குரூப் 2ல விட்டவங்க, குரூப் 1ல விட்டவங்க, இந்த கடைசி குரூப் 4ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு திருப்திகரமாக படிக்காதவங்க, நீங்க எல்லாம் தான் அந்த காயம்பட்ட சிங்கம். அந்த காயம்பட்ட சிங்கத்தின் மூச்சு காற்று உங்க கர்ஜனையை விட அதிகமாக இருக்கணும். நீங்கள் இப்ப திரும்ப எழுந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்கள் வேகத்தை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பு வரணும். நீங்க படிக்கிற வேகத்தை பார்த்து நீங்க எல்லாம் படிப்பீங்களா அப்படின்னு நினைச்சமா மிரண்டு ஓடணும். அப்படி ஒரு படிப்பு இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது 85 நாள். இன்னைக்கு டே 1 நோட்டிபிகேஷன் வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதை கேட்கிற இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் தடம் மாறலாம். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தடுமாறக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையின் தடம் மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணம் தொடங்க வேண்டும் என்றால் எந்த இடத்துலையும் தடுமாறாமல் இருக்கணும். அந்த தடுமாற்றம் வெற்றியை குறித்து இருக்கவே கூடாது. வெற்றி பெறுவோமா, ஜெயிப்போமா, 85 நாள் நம்ம படிப்போமா, போட்டி எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் களத்தில் நின்று சந்திச்சு இவ்வளோ எக்ஸாம்ஸை எழுதி பக்கத்தில் போய் வெற்றி வாய்ப்பை இழந்த நீங்க தான் அடுத்து வரக்கூடிய ரேஸ்ல சீனியர். ஆல்ரெடி இருந்த சீனியர்ஸ்லாம் குரூப் 1 குரூப் 2ல போயிட்டாங்க. இப்போ நீங்க தான் சீனியர். அப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை எந்த வகையிலையும் மறுதளிக்காமல், இந்த வாய்ப்பை பற்றி பயப்படாமல் நீங்க இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா 100% நீங்க ஜெயிச்சிருவீங்க.